ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான நண்டு குழம்பு தான். கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீரை எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்தது, 1 ஸ்பூன் சீரகம் இடித்தது, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். அரை முடி தேங்காவை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சமயத்தில் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த நேரத்தில் பக்கத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. எதுக்காக இப்போ வைக்கிறோன்னா, குழம்புல டைரெக்டாக போட்டோன்னா ஒரு பச்சை வாசம் வரும். அந்த வாசம் போனோன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகணும். ஃபில்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க சீரகம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதோட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் வச்சுருந்த நண்டில் தண்ணி வடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெய் விடும் இல்லையா, அது அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு கொள்ள வேணும்னா 1 செம்பு மட்டும் ஊற்றுங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு அரை செம்பு கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நண்டு, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். கொதித்ததுக்கு அப்புறமா தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா காரசாரமான நண்டு குழம்பு தயார். நெஞ்சு சளிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.